ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானை போற்றி போற்றி. என் செல்லமே, இன்று செவ்வாய்க்கிழமையில் இந்த முருகப்பெருமான் உன்னிடம் சொல்லியே ஆக வேண்டும். ஆம் செல்லமே, நான் சொல்வதை சற்று கவனமாக கேள். இது திருச்செந்தூர் முருகனின் அருள்வாக்கு. நீ வெற்றியடைய எல்லா செல்வ வளங்களையும் பெற்று மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறப்போகிறாய். அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நீ யாரையும் சுலபமாக ஜெயித்து விடுவாய். யாரும் உன்னை திட்டுறாங்க, ஒதுக்குறார்கள் என்று நினைக்காதே. புகழ்ந்தாலும் இகழ்ந்தாலும் ஒரு புன்னகையோடு கடந்து செல். பிறகு உனக்கு நடக்கும் மாற்றத்தை பார். வாழ வேண்டுமே என்று நினைக்காதே. ஆழ்ந்தே ஆக வேண்டும் என்று முடிவெடு. துன்பமும் தூசியாகி போட்டுவிடும் என் செல்லமே. முருகா, என் வாழ்க்கையில் துன்பங்கள் மட்டுமே வந்து கொண்டிருக்கிறது என்று புலம்புகிறாய். யாருக்குத்தான் இந்த பிரபஞ்சத்தில் கஷ்டங்கள் இல்லை, துன்பங்கள் இல்லை? ஏன், எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தால் கூட அவனுக்கும் சில கஷ்டங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கும். அவனுக்கு ஒரு விதமான கஷ்டங்கள் என்றால் ஏன், குடிசையில் வாழும் ஒரு சக ஏழை தொழிலாளிக்கும் அவனுக்கும் ஒரு விதமான கஷ்டங்கள். ஆகவே வாழ்க்கையில் ஏற்றம் இறக்கம் வருவது இயல்புதான். இப்போது நீ கஷ்டப்படுகிறாய், அதனால் மனம் உடைந்து உள்ளாய். நீ நிறைவான மகிழ்ச்சியான வாழ்க்கையை இந்த முருகப்பெருமானின் ஆசீர்வாதத்தால் நிச்சயமாக அடைவாய். பிறகுவார் உன் வாழ்க்கையில் ஏற்றம் மட்டும்தான் கிடைக்கும். உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணையாக இருப்பேன், கவலைப்படாதே. நீ கடக்கும் பாதையில் இன்பத்தை அடைவதை விட பல இடர்பாடுகளை அடைந்து வா. அப்பொழுது நீ இமயத்தை கூட சுலபமாக கடந்து விடலாம். புரிகிறதா? 3 விஷயத்தை கூறுகிறேன், கேள். இழந்ததையோ அல்லது தவறிப்போனதையோ பற்றி கவலைப்பட்டால் அது திரும்ப வராது. நீ மற்றவர்களோடு உன்னை நீ ஒப்பிட்டு பார்த்தால் அது பயனளிக்காது. உன்கிட்ட உள்ள உறவுகளை திருப்திப்படுத்த வேண்டும் என்று நினைத்தால் நிச்சயமாக அது நடக்கவே நடக்காது. ஆகவே இந்த முருகப்பெருமான் சொன்ன இந்த 3 விஷயங்கள் உன் நேரத்தையே வீணாக்கிவிடும். வெற்றி என்பது தற்செயலாக கிடைக்காது. தன்னுடைய செயலால் கிடைப்பதே மாபெரும் வெற்றி. புரிகிறதா? உன்னுடைய பார்வை நல்லதாக தெரிந்தால் உலகம் உனக்கு அழகாக தெரியும். உன்னுடைய வார்த்தைகளே நல்லதாக இருந்தால் உலகத்திற்கு நீ அழகாக தெரிவாய். ஆகவே நமக்கு நாமே செய்து கொள்ளும் உதவிதான் உன்னை உயரத்தின் உச்சாணிக்கே கொண்டு செல்லும். எதையும் மனதில் போட்டு குழப்ப வேண்டாம். புலம்பாமல் உன்னுடைய உள் மனதுடன் மட்டும் பேசிக்கொண்டே இரு. உன்னுடைய பிரச்சனை என்னவென்று சொல்லும். திருப்பியும் பேசிப்பார், கேட்டுப்பார். அதற்கான தீர்வையும் சொல்லிவிடும். ஏனென்றால் உன் மனதிற்கு அவ்வளவு பெரிய சக்தி உள்ளது. ஏனென்றால் உன் உள் மனதில் உன் முருகப்பெருமான் நான் அல்லவா இருக்கிறேன். உன்னை தள்ளிவிட 1000 கைகள் வரும். உன்னை தாங்கி பிடித்து கொள்ள ஒரே ஒரு கைதான் வரும். அது உன் தன்னம்பிக்கை மட்டும்தான். ஆகவே உன்னுடைய திறமைகளை உனக்குள் புதைத்து வைக்காதே, வெளியில் கொண்டு வா. நீ யாரையும் சுலபமாக ஜெயித்து விடுவாய். பிறகு வாழ்க்கையில் நீ பெரிய அளவா உயர்ந்து விடுவாய். அதற்கு நான் பொறுப்பு. தலை நிமிர்ந்து செயல்படு. சந்தோஷமாக இரு. முகத்தில் புன்சிரிப்போடு இரு. உன் கனவை நோக்கி ஓடு. உன் லட்சியத்தை நோக்கி ஓடு. குறுக்கே வருபவர்களை பார்த்து பின்னோக்கி போகாதே. முன்னோக்கி சென்று கொண்டே இரு. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஒரு நாள் இல்லை, ஒரு நாள் உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய விஷயம் நிச்சயமாக நடக்கும். அப்போதுதான் இந்த முருகப்பெருமான் சொன்னது உனக்கு நிச்சயமாக மனதில் புரிந்து கொள்வாய் என்று நினைக்கின்றேன். தைரியமாக இரு, துணிந்து செயல்படு. நிச்சயமாக வெற்றி உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை நினைத்து இனி குழம்ப மாட்டேன் என்று முடிவு எடுத்துக்கொள். புரிகிறதா? எதிர்காலத்தை மட்டும் யோசி. உன் கனவை யோசி. அதை விட்டு தேவையில்லாததை யோசித்து நீயே உன்னை குழப்பிக் கொண்டிருக்கிறாய். வாழ்க்கையை எப்படி சந்தோஷமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை மட்டும் யோசி. இப்படி உன் சிந்தனை நேர்மறையாகவே இருக்க வேண்டும். அதாவது பாசிட்டிவ் திங்கிங் என்று சொல்வார்கள். நிச்சயம் உன் வாழ்வு பிரகாசமாக ஜொலிக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் கவலைப்படாதே. நிச்சயமாக
உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய குடும்பத்தோடு நீ சந்தோஷமாக நலமாக இருப்பாய். இன்னொன்று சொல்கிறேன் கேள். வாழ்க்கை என்பது நீ நினைப்பது போல் இருப்பதில்லைதான். ஆனால் நீ நினைப்பது போல் மாற்றி அமைக்கக்கூடியது தானே. அப்படி மாற்றி அமைத்தால் நிச்சயமாக வெற்றிதான் உனக்கு. நிச்சயமாக உன்னால் முடியும். முயற்சி செய்து பார். அதை முயற்சி செய்வது கொஞ்சம் கஷ்டமான காரியம்தான். ஆனால் அதில் நீ முயற்சி செய்து செய்து அதிலே பயணித்தானால் நிச்சயமாக நீ வெற்றியைத்தான் அடைவாய். இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேள். சோதனை காலத்தில், அதாவது துன்பமோ துயரமோ வரும் நேரத்தில் எதுவாக இருக்க வேண்டும்? பொறுமையாக இருக்க வேண்டும். பொறுத்தவர் பூமி ஆழ்வார். மேகங்கள் மூடிக்கொண்டால் ஏன் சூரியன் கூட பிரகாசிக்க முடியாது. என்ன நான் சொல்வது சரிதானே? உன் இலக்கை அடைய வேண்டுமென்றால் முதலில் நீ இரண்டு செயல்களை மட்டும் செய். அது என்னவென்றால், ஒன்று முயற்சி, இரண்டாவது பயிற்சி. இந்த முயற்சியும் பயிற்சியும் இருந்தாலே வெற்றி உனக்குத்தான். இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேட்டு நட. வெற்றி நிச்சயம் உனக்கு. துவண்டு மட்டும் போகக்கூடாது. வாழ்க்கையில் வழிகள் உண்டு, அதே சமயம் வழிகளும் உண்டு. வாழ்க்கையில் வழிகள் உண்டு, அதே சமயம் வழிகளும் உண்டு. அதாவது வழி என்ற வேதனையும் இருக்கும், வழி என்ற பாதையும் இருக்கும். எனவே தைரியமாக இரு. வெற்றி நிச்சயமாக உன்னிடத்தில் வந்து சேரும் என் செல்லமே. எனவே உன் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக முடித்து தருகிறேன். நிச்சயமாக நீ இழந்த அனைத்தும் உன்னிடத்தில் வந்து சேரும்படி நடத்தி காட்டுவேன். நீ விதைத்த நல்ல செயல்கள், விதைகள் விருட்சமாக வளர வேண்டிய நேரமும் வந்துவிட்டது. அது கனி கொடுக்கும் காலம் மிக அருகில் வந்துவிட்டது. அதை ருசிக்க நீ தயாராக இரு. உனக்கு நிறைய வாய்ப்புகள் வர காலங்கள் நெருங்கி வந்துவிட்டது. வாழ்க்கையில் போராடும் குணத்தையும் தைரியத்தையும் பெற்ற உனக்கு வாழ்க்கையில் எல்லாமே சுகமாக வந்து சேரும். சத்தியம் ஜெயிக்கும், நல்லது நடக்கும். நீ நினைக்கும் எல்லாம் வந்து சேரும் நேரம் வந்துவிட்டது. நீ எதிர்பார்த்தவாறு உன் வாழ்க்கை வசந்தமாக அமையும். அன்பை ஏங்கி நிற்கும் உன் மனநிலையை மாற்றி உன் அன்பிற்காக மற்றவர்கள் உன்னை தேடி வரும் காலம் வந்துவிட்டது. இந்த முருகப்பெருமான் வார்த்தைகள் மீது நம்பிக்கை இருக்கல்லவா? நிச்சயமாக கவலைப்படாதே, உனக்காக நான் இருக்கிறேன். யாம் இருக்க பயமேன், வேல் உண்டு வினையில்லை முருகா. கவலைப்படாதே. இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு, சத்திய வாக்கு. உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அதுவும் நன்மையாகவே இருக்கும். ஓம் முருகா சரணம். ஓம் முருகா சரணம். ஓம் முருகா சரணம்.